வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம். போன மேட்ச்லாம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு ஒரு பெரிய கேப் வந்துடுச்சு. அதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வேற வந்துட்டு வெக்கேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு யாருமே பிடிக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஷியா கப் இந்தியா டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட எக்ஸ்பர்ட் ராஜேஷ் கர்கா வந்திருக்காரு. ராஜேஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஐபிஎல் பற்றி நிறைய பேசணும். அதுக்கப்புறமா இங்கிலாந்து சீரீஸ் போது நான் ஊரில் இல்லை, அதனால பேச முடியல. பட் இப்போ ஏஷியா கப் வருது. ஐ வெரி ஹாப்பி டு பி பேக் அகெயின். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த லாங் ஃபார்மேட் கிரிக்கெட் பிடிக்காது இருக்குமா? அது ஒன்று T20 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றீங்களா என்ன? அப்படி இல்லைங்க, ரொம்ப அமகரமான ஒரு சீரீஸ் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஊர்ல இல்லாததுனால அதை நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேச முடியல. பட் எனிவே we will be back. சூப்பர். எனிவே இப்போ ஏஷியா கப் இன்னைக்கு தான் இப்போ பயங்கரமான டாக் வந்து பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வேற ஏதோ சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் வித் இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்ன வென்யூ, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கறத வந்து கோடிட்டு காட்டிருங்க. நம்ம வந்து இந்த ஏஷியா கப் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது நம்ம அமீரகம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற அந்த துபாய், அபுதாபி அந்த ஏரியால தான் இந்த வாட்டி ஹோஸ்ட் பண்றாங்க இந்த டோர்னமெண்ட்டை. இது வந்து செப்டம்பர் 9th செப்டம்பர் 28th வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நடக்குது. இதுல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஷியாவில் இருக்கிற டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் அவங்களுக்கு டைரக்டா அட்மிஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் குவாலிஃபையிங் டீம்ஸும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் 8 டீம் இதுல விளையாடுறாங்க. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, 2 ஸ்டேஜ்ல இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. 4 டீமா இவங்க பிரிச்சிருக்காங்க. முதல்ல குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்தியா, ஓமான், பாகிஸ்தான் அண்ட் த ஹோஸ்ட் நேஷன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்க 4 பேரும் இருக்காங்க. ரெண்டாவது குரூப்ல வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் ஹாங்காங் இவங்க வந்திருக்காங்க. இதுல வந்து ஒமான் அண்ட் ஹாங்காங் வந்து குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. யுஏஇ வந்து ஹோஸ்ட் நேஷன், அதனால அவங்க வந்திருக்காங்க. மீதெல்லாம் த பிகர் கிரிக்கெட் நேஷன்ஸ் அப்படினா வந்திருப்பாங்க. ஓகே, டிஃபால்ட். ஓகே, ஸோ இந்த 2 குரூப்ல இருக்கிற டாப் 2 டீம்ஸ் வந்து தே ஆர் கோயிங் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அது வந்து செகண்ட் ரவுண்ட், அது வந்து செமிஃபைனல்ஸ் அந்த மாதிரி இல்லாம அதுவும் ஒரு குரூப் ஸ்டேஜா வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 டீமும் தே வில் பிளே ஈச் அதர் ஒன்ஸ். அதுல இருக்கிற டாப் 2 டீம்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு த ஃபைனல்ஸ். இதுதான் இந்த ஃபார்மேட் இந்த இதுல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான் தான் டெஃபினட்டா டாப் 2ல இருக்க போறாங்க. ஈவன் தோ பாகிஸ்தான் ஹேவ் பீன் ஸ்ட்ரகிளிங் அ பிட். அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சீரீஸ்லாம் கூட தோத்தாங்க இப்போ. ஸோ தே ஆர் நாட் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தேர் ஃபார்ம் அண்ட் சம் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ நாட் டூயிங் வெரி வெல் ஃபார் தெம். அப்படி எடுத்துட்டோம்னா கூட, பட் இந்தியா, பாகிஸ்தான் வந்து தே வில் கம் டு த செகண்ட் ரவுண்ட். அந்த குரூப்ல வந்து 3 நல்ல டீம் இருக்கு, 3 ஈக்குவலி ஸ்ட்ராங் டீம்ஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தான் நல்லாவே விளையாடுறாங்க. அவங்க போன வேர்ல்ட் கப்ல கூட ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அது போக ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஸ்ட்ராங்கர் செட் ஆஃப் டீம்ஸ். இந்த 3ல யார் வேணாலும் டாப் 2ல வரலாங்க. ஸோ இந்த 4 டீம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து குவைட் என்ன சொல்ற சர்டன்னே நம்ம சொல்லிடலாம். இந்த 5 டீம்ல 4 டீம் கட்டாயம் வந்துடும். அதனால இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அண்ட் இட் இஸ் தேர் டோர்னமெண்ட் டு லூஸ். ஸோ அது வந்து தெளிவாகவே நான் மாத்திரம் இல்லை, யாரை கேட்டாலும் நீங்க அதை சொல்ல போறாங்க. ஓகே, ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை வந்து வெறும் ஏஷியா கப், ஏஷியாவோட T20 கப் அப்படின்னு பார்க்காம நெக்ஸ்ட் பிப்ரவரி மார்ச்ல வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால வந்து வேர்ல்ட் கப் நடக்குது. T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுக்கு வந்து இது ஒரு கர்டன் ரைசராவோ இல்லை ஒரு ட்ரையலாவோ நான் வந்து தான் நம்ம இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கணும். ஸோ அப்படி வந்து நீங்க இதுக்கப்புறம் ஒரு லேமன் கொஸ்டின் கேட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து டோர்னமெண்ட்குள்ள போயிடலாம். இப்போ இந்த குரூப் ஏ குரூப் பி சொன்னீங்க இல்லையா? ஸோ யூஸ்வலா குரூப் ஏ குரூப் பின்னு இருந்துச்சுன்னா குரூப் ஏல இருக்கிற எல்லா டீமும் குரூப் பி கூட விளையாடும், அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பட் ஆனால் இதுல அப்படி பாக்குறப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஏல வந்து இந்தியா, பாகிஸ்தான் இருக்கிறப்போ
விளையாடுவாங்களா அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த குரூப் ஏல யார் பெருசா வராங்க, குரூப் பில யார் பெருசா வராங்களோ அவங்க தான் விளையாடுவாங்கன்னு பார்த்தா, பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்லயே செப்டம்பர் 14th ஃபார் ஸ்பெசிஃபிக்கலி அன்னைக்கு வந்து இந்தியா பாக் மேட்ச் வந்துருது. ஸோ அன்னைக்கே ஒரு பட்டாசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னொரு விஷயம் வந்துட்டு வாருக்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மீட்டிங் நினைக்கிறேன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டோர்னமெண்ட் குள்ள போயிடலாம். முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஹைப்ட் அப் மேட்சஸாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஆஃப் லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் பீன் அ மச் ஸ்ட்ராங்கர் டீம் தென் பாகிஸ்தான். தொடர்ந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக அவங்கள ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹைப் அளவு அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்கிறது இல்லை நார்மலாகவே. அதனால அந்த ட்ரெண்டு தான் நான் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறேன் இப்போ கூட. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அவங்க வந்து ஒரே குரூப்ல இருக்கிறதுனால அவங்க செகண்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடியே விளையாட போறாங்க. பட் அது வந்து இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டிசைட் அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் இருக்க போறாங்கன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சாக தான் இருக்கும். மற்றபடி பட்டாசு இருக்குமா அப்படின்னா நான் இல்லைன்னே சொல்லிடுவேன் ஆக்சுவலா. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது தெர் ஹஸ் பீன் அ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இன் த குவாலிட்டி. பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்க கண்டினியூ பண்றீங்க. டோர்னமெண்ட்குள்ள போனீங்க. டோர்னமெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன குரூப் ஏ குள்ளாரியே விளையாடுவாங்க, குரூப் பி குள்ளாரியும் விளையாடுவாங்க. அப்புறம் அதுல 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாண்டு டாப்ல இருக்கிற 8 டீம்ஸ் வந்து குவார்டர், செமிஸ் அண்ட் இதுக்கு போவாங்க, அப்படிதானே? இல்ல டாப் 4 டீம்ஸ் தான், 8 டீம்ஸ் கிடையாது. குரூப் ஏல இருந்து 2 டாப் 2 டீம்ஸும் குரூப் பில இருக்கிற டாப் 2 டீம்ஸும் வந்து தே கோ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்லவும் தே ஆர் பிளேயிங் அஸ் அ குரூப். அதாவது இப்போ A1 A2 B1 B2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா A1 will play A2 B1 and B2 all 3 டீம்ஸ் அவங்க விளையாடுவாங்க. அதே மாதிரி A2 வந்து 3 கேம்ஸ் விளையாடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அதுல வந்து டாப் 2 டீம்ஸ் வந்து யார் இருக்காங்களோ அவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க நேரா. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் அதெல்லாம் கிடையாது இந்த ஃபார்மேட்ல. பர்ஃபெக்ட். ஓகே, புரியுது. அதான் நான் அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தேன். ஏன்னா எப்படி அந்த ஃபிக்சர்ஸ் பார்த்தேன், எப்படி ஏதோ ஒரு ரேண்டமா இருக்கிற மாதிரி சொன்ன. இப்போ நீங்க சொன்ன பிறகு புரியுது அந்த ஈவன் ஈவென்ட்னு சொல்லிட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ டோர்னமெண்ட்குள்ள போயிருங்க. டோர்னமெண்ட்ல வந்துட்டு என்னென்ன எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீம் செலெக்ஷன் பார்த்துலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து வேர்ல்ட் கப்போட டீம் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா நான் ஒரு சின்னதாக ஒரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒருவேளை வந்து இந்த மேட்சுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்களா, இல்ல இந்த டீம் அப்படியே வேர்ல்ட் கப்புக்கு போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா? இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரையிங் அவுட் அப்படின்றதுனால உங்களோட மெயின் கோர் டீமோட ஸ்ட்ரென்த்தை இங்க டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதனால அந்த மாதிரி எடுக்காம இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் நல்ல டீம் தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஓகே, ஸோ நம்ம போவோம் அதுக்குள்ள. பட் எக்ஸப்டிங் ஃபார் 1 or 2 செலெக்ஷன்ஸ் அண்ட் 1 or 2 மிஸ்ஸஸ், இது வந்து ஒரு ஃபேர்லி ஸ்ட்ராங் டீம் தான். நான் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அண்ட் அந்த 15 பேர் அவங்க எடுத்திருக்காங்க. ஈச் ஒன் ஆஃப் த 15 பீப்புள் வந்து அவங்க நல்ல கிரிக்கெட்டர்ஸ், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் எடுத்திருக்காங்க. அதனால யாரையுமே ஏன் இவங்களை எடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு டீம் போராது. இப்போ we can play இந்தியா ஏபிசின்னு 3 டீம் விளையாடுற அளவு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ 15 people தான் எடுக்க முடியும். Some people are going to miss out. ஆனா some of the selections maybe we can have some conversation around that அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல டீம் பார்த்துலாம் நம்ம. ஸோ 15 people இருக்காங்க. ஓகே, ஸோ we have அபிஷேக், கில். அவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க தான் ஸ்டார்டிங்காக இருக்கும். அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் வந்து he has been traditionally an opener. அவருக்கு அங்கே இடம் இருக்குமா அப்படின்றது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே, வருவோம் அதுக்கு, நம்ம வெல்கம். 3வது திலக் வர்மா விளையாடுவாரு. 4வது வந்து சூரியகுமார் யாதவ் விளையாடுவாரு. ஸோ த டாப் 4 வந்து தீஸ் ஆர் த 4 பிளேயர்ஸ் who are going to play. அதுக்கப்புறம் 5, 6, 7 வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜிதேஷ், இவங்க 3 பேரும் விளையாடுவாங்க. ஜிதேஷ் தான் நம்மளுக்கு விக்கெட் கீப்பரா இருப்பாரு. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு இந்த 11ல இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதனால ஜிதேஷ் தான் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, 2ல ஒருத்தர் எடுத்தாங்கன்னா இன்னொருத்தரை வந்து வெளியில உட்கார வச்சிருவாங்க. அதுல சஞ்சு சாம் வந்து ஓப்பனர் அவங்க வந்து ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கூட அவர் வந்து ஓபன் பண்ணலன்னா கூட 1 டவுன்ல தான் விளையாடினாரு. He did not go as a late order batsman. ஆனா ஜிதேஷ் ட்ரெடிஷனலி அவர் லேட் ஆர்டரா போயிருக்காரு. RCBக்கு he has done a very good job. அப்படி இருக்கும்போது the chances of Abhishek, Gill and Tilak Verma being the top 3 with Jitesh Sharma coming in the later down the order,
அதுதான் கொஞ்சம் பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி இருந்ததுன்னா சஞ்சு சாம்சனை ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு. ஒய் டோன்ட் வி இன்ஸ்டட் ஹேவ் சம்படி இன் தட் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம பேசலாம் அதை பத்தி. தென் வி செட் அபவுட் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜிதேஷ் வந்து நம்ம வி செட் அஸ் 5, 6, 7 இதோடு விட்டுருவோம். இப்போ 8ல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. 9, 10, 11ல பாத்தீங்கன்னா there are 3 people who are already picking them up. ஒன்னு பும்ரா, ஒன்னு வருண். அவர் வந்து வருண் சக்கரவர்த்தி, he is a mystery spinner. இன்னைக்கு T20ல he is definitely the top spinner. அதனால both of them select themselves. And UAE இருக்கிற pitches வந்து it is going to be slow pitches like India. So வந்து 3 ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால குல்தீப் யாதவ் அங்க வந்தார்னா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அக்ஷர் பட்டேல், வருண் அண்ட் குல்தீப் 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு பும்ரா ஒரு 4th பவுலரா எடுத்தோம்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பவுலர் இருக்காரு, 5th பவுலர் இருக்காரு. சோ நம்பர் 8ல இப்ப யாரு போடலாம்னா we can either put a finisher like Rinku Singho இல்ல we can bring in Shivam Dube. One of those two can come. ஆனா அவங்க ரெண்டு இப்ப சிவம் துபே 1-2 ஓவர் போடலாம், அதுக்கு மேல அவர் போடுவாரான்னு தெரியல. ரிங்கு சிங் இஸ் நாட் கோயிங் டு போல். ஆர் அந்த இடத்துல ஒரு பவுலர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மேபி யூ மே பிரிங் அடிஷனல் ஃபாஸ்ட் பவுலர் பை வே ஆஃப் ஹர்ஷ்தீப் கேன் கம் தேர். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்ல அந்த ஒரு ஸ்பாட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இதனாலதான் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு பதிலாக இன்னொரு பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 8ல போறதுக்கு ஈவன் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அவரை கொண்டு வந்திருக்கலாம். இ மே பி ஏ பாசிபிலிட்டி டு புட் அட் தட் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்போ ரிசர்வ்ல இருக்காரு இல்லையா, அவர் ரிசர்வ். சோ இந்த 11 பீப்புள் போக நீங்க பாத்தீங்கன்னா சிவம் துபே, ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன் நம்ம பேசிட்டோம், ரிங்கு சிங், இவங்க 4 பேரும் பிளஸ் இந்த 11. ஓகே, சோ தட் பிகம்ஸ் யுவர் 15. அது போக பிரசீத் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜுரேல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 5 ரிசர்வ்ல இருக்காங்க. ஓகே ஓகே, இதுதான் டீம். இப்போ நம்ம இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் வந்து டிராப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரைட், அவர் வந்து he has been consistently performing. It is going to be a very morally affecting him because இவ்வளவு என்ன பண்ணாலும் அதுக்கப்புறமும் ஒரு இடம் இல்லை அப்படின்ற போது ஏன் how is he going to manage that அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் has been average. ஓகே, ஸோ வெதர் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் படி அவரை வந்து நம்ம எடுத்தோம்னா கூட அந்த இடத்துல யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும். ரெண்டாவது, சஞ்சு சாம்சன் அண்ட் ஜிதேஷ் இருக்கிற இடத்துல எதுக்கு நம்ம துருவ் ஜுரேல வந்து ரிசர்வ்ல எடுத்திருக்கோம்? 3வது ஒரு விக்கெட் கீப்பர் வேணுமா அந்த இடத்துல? அப்படி இருந்தது why did we not think about KL Rahul, who is also a much stronger batsman than Dhruv Jurel, who can play in any place in the order? அவர் வந்து why did we not consider him அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. பட் மெயினா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னா ஐ வில் சே த இன்க்ளூஷன் ஆஃப் ஹர்ஷித் ராணா இந்த 15. ஓகே, அவர் வந்து வெதர் இந்த பிரசீத் கிருஷ்ணா வந்து வெளில உட்காந்துருக்காரு. ஓகே, புவனேஷ் குமாரையும் சிராஜையும் கன்சிடரே பண்ணல. இவங்க எல்லாருமே நல்லா போட்டாங்க ஐபிஎல்ல. ஹர்ஷித் ராணா பார்த்தா he went for runs. ஓகே, விக்கெட் எடுத்தான்னு சொல்லலாம். நான் கூட நான் சொல்லக்கூடாது, பட் ரீசனபிள் பிளேயர் கூட அவங்க டெத் ஓவர்ஸ்ல போடும்போது எல்லாரும் அடிக்க போறாங்க, விக்கெட் விழ போகுது. ஸோ வெறும் அந்த இடத்துல எடுக்கிற விக்கெட்ஸை மாத்திரம் வச்சு இஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லலாமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. ஓகே, ஸோ ஹர்ஷித் ராணாவோட இன்க்ளூஷனுக்கு வந்து எஸ்பெஷலி பிரசீத் கிருஷ்ணாவை சைட்லைன் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்தது வந்து ஏன் அப்படின்னு தெரியல. ஆப்வியஸ்லி போன தடவை அவங்க எடுத்தும் போதே சொன்னோம், கௌதம் கம்பீர் வந்து அவர் கேகேஆர்ல மென்டரா இருந்தாரு. ஸோ ஹர்ஷித் ராணா இஸ் ஃப்ரம் கேகேஆர், அதனால அவரோட செல்ல பிள்ளையா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கண்டினியூ ஆதா அப்படின்றது எனக்கு தெரியல. To be fair to him, he came as a concussion substitute for Shivam Dube in one game and he won the man of the match in that play. Okay, so as I said, இந்த 15 people நீங்க யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. Everybody has got their they have got done the needful to get into the team.
பட் வை நாட் சம்படி எல்ஸ் அப்படின்றத தான் நம்ம பேச முடியுன்றது தான் நான் திரும்பி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். இன்னொரு டிராப் மிஸ் அவுட்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஏதாச்சும் அது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே எனக்கு தெரியலங்க. ஸ்ரேயஸ் அதாவது முதல்ல வந்து கில்ல உள்ள கொண்டு வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அதுவும் விசியா வைஸ் கேப்டன் அவர் வந்திருக்காரு அவரு. ஆமா, நேரா வைஸ் கேப்டன் வந்திருக்காரு, which means going to be in the playing 11 கட்டாயம். ஸோ அது வந்து நம்ம he is going to be, அதாவது நிறைய பேர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர், வந்து டெஸ்ட் மேட்ச், ஒன் டே அண்ட் T20 விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. இவென்ச்சுவலி மேபி தே வில் மேக் him the captain in all 3 formats. நம்ம விராட் கோலி இருந்த மாதிரி மேபி he may become. Okay, and he has done a fairly decent job. இங்கிலாந்துல டெஸ்ட் கேப்டன்சில இஸ் கைண்ட் ஆஃப் வெரி ஹி லேர்ன்ட் அண்ட் ஹி கேம் அப் த கர்வ் வெரி குவிக்லி. அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவன் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 600 சொல்ற ரன் அடிச்சாரு அவர். ஓகே, ஆனா இஸ் ஹி அன் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ அபிஷேக் சர்மாவோ திலக் வர்மாவோ இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஃபார் லெஸ். நீங்க ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்தீங்கன்னா அப்ப சாய் சுதர்ஷன் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ் தென் கில் at equally fast pace if not more. அப்போ சாய் சுதர்ஷனுக்கு அப்போ நம்ம அந்த ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ கில் கொண்டு இருந்ததுனால தான் இந்த குழப்பமே நடந்திருக்கு இந்த டாப் ஆர்டர்ல, பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு பிளே அண்ட் இஃப் ஹி ஹேஸ் டு பிளே ஹி ஹேஸ் டு பிளே அஸ் அ ஓப்பனர். அப்போ தென் வாட் வுட் யூ ஹவ் டோல்ட் சஞ்சு சாம்சன்? அப்போ நீங்க சஞ்சு சாம்சன் எடுக்கும் போது அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், யூ ஆர் நாட் கோயிங் டு ஓப்பன், யூ ஹவ் டு பிகம் அஸ் அ ஃபினிஷர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ if Sanju is okay to come and play the role of a finisher, then he may be the first choice wicket keeper and may play in place of Jitesh Sharma. That is a possibility. ஸோ இதுல இன்னொன்று வந்து இப்போ இன்னொரு கான்ட்ரவர்சி வந்து சிக்கு வந்து ஒரு யூடியூப் பேட்டியில வந்துட்டு அஜித் அகர்கரை போட்டு தாக்கி அடிச்சிட்டாரு. அது அஜித் அகர்கர் சும்மா வாய முடின்னு சும்மா இருந்திருக்கலாம். அவர் வந்துட்டு ஸ்ரேயஸ் எடுத்தோன்னா வேற யாரை தூக்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சும்மா அப்ப ரிங்கு தூக்கு, சிவம் துபே தூக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அந்த கான்ட்ரவர்சி நியாயமான பேச்சு தான். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சிவம் துபே, நான் சிஎஸ்கே ஃபேன், ஓகே, அட் த எண்ட் ஆஃப் தி டே. ஆனா இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா சிவம் துபே did not play the role that he is expected to play, which is an explosive finisher taking on the spinners. அந்த மாதிரி அவர் அதோ ஆங்கர் போட்டு விளையாடி இருந்தாரு. ரெண்டு விஷயம் இருக்கு, அது வந்து நம்ம கன்சிடரும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்னு, டாப் ஆர்டர் கன்சிஸ்டன்டா ஃபெயில் ஆனாங்க. ஸோ இவர் வந்து 7வது ஓவர் 8வது ஓவர்லயே வந்துட்டாரு and he had to hold the innings for all the 20 overs. So he had to play the role that he was playing, and second he also had injury. ஓகே, நிறைய couple of games அவர் ஃபீல்டிங் கூட பண்ணல. அதனால அதை எடுத்துக்கலாமான்னு தெரியல. வெதர் ஹி வில் பிளே தட் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபினிஷர்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு வந்து சஷாங்க் சிங் இருக்காரு, there are a few other younger players who did the same role very well for other teams in IPL. அப்படி இருக்கும்போது சிவம் துபே பர்சேஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு சர்ப்ரைஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரிங்கு சிங் did not have a very good IPL, but he has been a very explosive finisher. அவர் again, but he is not in the form that he has been taken is I think Srikanth Kedarna na pakla program, but if he had asked for that, I think it's a very valid question. He has been chairman of selectors, so he knows much better than any of us, and it's a valid point. பட் அது சிக்கு கேட்டது கூட பாத்தீங்கன்னா வந்து அஜித் வாய் விட்டதுனாலதான், இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பேசாம போயிருப்பான்னு நினைக்கிறேன். அது வந்து கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லயோ ப்ரெஸ் பீப்புளோ அவங்களை கேட்டிருக்காங்க போல இருக்கு, என்ன அது ஸ்ரேயஸ் விட்டீங்க அப்படின்னு கேட்கறப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு சரி நான் ஸ்ரேயஸ் எடுத்து வேற யார் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிச்சு முடிச்சுட்டாங்க போல இருக்கு. அப்புறம் சிக்கு வந்து அவரோட ஒரு பேட்டியில வந்துட்டு என்ன மாதிரி கேள்வி இது, நான் சென்சிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிட்டாரு. பட் தட் இஸ் எனிவே சிக்கு ஸ்டைல். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஃபேன்ஸுக்கு வந்து நிஜமாவே கொஞ்சம் இம்பாக்டடா தான் இருந்தேன். நான் வந்து இதுல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறப்ப போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்க, அஜித் அகர்கரை போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சொல்லவே முடியாது. The only reason that I can think is the Gautam Gambhir இருக்கட்டும், அஜித் அகர்கர் இருக்கட்டும், maybe they are thinking too much into this whole left right combination. அதனால அவங்க வந்து சிவம் துபே அண்ட் ரிங்கு ரெண்டு பேரும் இருக்கு வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல மேபி they thought they don't have a place for a right handed player like Shreyas. That's the only logical
reason that I can think of for அந்த மாதிரி his ஒரு லாஜிக்கலான ஆன்சர் அஜித் சொல்லியிருந்தாலும் கூட சிக்கு விட்டுருப்பாரு நினைக்கிறேன். அப்படி சொல்லாம இவனை எடுத்த இவரை எடுத்த வேற யாரை தூக்குறது அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியஸ் கிக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி தான் நம்மள இன்ட்ரெஸ்டா வச்சுக்க முடியும். இப்போ நீங்களும் நானும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது இல்ல. அதே மாதிரி இன்டர்நெட்ல போட்டு தாளிக்கிறதுக்கும் ஒரு அஜித்தை போட்டு தாளிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். பட் வித் தட் சைடு இன்னொரு கேள்வி நீங்க சொன்னதுனால இப்ப மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஸ்குவாட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல நினைக்கிறேன். அதுல ஏதாச்சும் இது மாதிரி ஐபிஎல் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஏதாச்சும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்கும், டெஃபினட்டா இருக்கு. ஓகே, பிகாஸ் இப்போ ஆனா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான்ல இருந்து ஐபிஎல்ல விளையாடுறவங்க யாரும் கிடையாது. பங்களாதேஷ்ல இருந்து விளையாடுறது ஐ திங்க் ஒன்னோ ரெண்டோ தான் விளையாடாங்க ஐபிஎல்ல. வேற எதுவும் கூட ஃபுல் டைம் விளையாடலன்னு நினைக்கிறேன், அவங்க சம் கிளாஷஸ் இருந்ததுனால. ஸ்ரீலங்கால இருந்து there are a few players, obviously பத்திரானா அண்ட் தீக்ஷனா அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ தெர் ஆர் அ ஃபியூ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ். அதனால மற்ற டீம்ல ஐபிஎலோட இம்பாக்ட் அவ்வளவு தூரம் இருக்குமான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இதே நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு போனோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியால தெர் ஆர் a bunch of players who are playing, வெஸ்ட் இண்டீஸ் அவங்க எல்லாருக்குமே there are a bunch of players who are playing. அதுக்கு வந்து quite possible that IPL will be a benchmark. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து எதிர்பார்க்குறோம். அதில் இந்தியா வந்து லுக்கிங் அட் த ஐசிசி ரேங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு லெவலுக்கு வந்து இந்தியா வந்து இட்ஸ் இந்தியாஸ் கேம் டு லூஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க. பட் ஸ்ட்ராங் செகண்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்கு இல்லை, இந்தியாவுக்கு டஃப் கொடுத்து மேபி ஒரு அப்செட் பண்ற அளவுக்கு டீம் பாகிஸ்தான் தவிர வேற என்ன இருக்கு? சரி, T20 20 ஓவருங்க. அந்த 20 ஓவர்ல ஒரு நாள் நம்ம சரியா விளையாடல, இல்ல ஒரு டீம் சரியா விளையாடல, இன்னொரு டீம்ல யாராவது ஒரு 2 பேர் நல்லா விளையாடிட்டாங்கன்னா இட் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச். ஸோ அதனால தான் அந்த ரெண்டாவது குரூப்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா, தே ஆல் ஹேவ் அ பொட்டன்ஷியல் ஃபார் அப்செட்டிங் எனிபடி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். But I mean, not only as an Indian cricket fan, just going by the sheer talent that is seen, I think it is India's cup to lose. Super. Even I'm this before the start of the tournament. So but அதுல இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து அன்கான்ட்ரவர்ஷியல் பார்த்தா ஸ்கை கேப்டன்சி தான். ஸ்கைக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தது எல்லாருமே வந்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெல் எக்ஸ்பெக்டட். வேற யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஸ்கைக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து அப்செட் இல்லை. நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுல ஏதாச்சும் கோல்மால் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு கடுபடி பண்ணிடுவாங்களான்னு. அது கிளீனா பண்ணிட்டாங்க. வைஸ் கேப்டன்ஷிப்ல தான் அந்த கில்ல கொண்டு வந்தது கொஞ்சம் இது. பட் இந்த வைஸ் கேப்டன்சி வரதுல வந்துட்டு அதுல வந்து do you think there will be influence? இந்த கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அவரு பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஐ திங்க் திஸ் மே பி சம்திங் ஈவன் it's a larger plan. As I said, even Sky பாத்தீங்கன்னா I think he may be 34, 35 already age வந்து. So அவர் வந்து இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஃபோக்கஸ்டா விளையாட போறாருன்னு தெரியல. மேபி லைக் விராட் கோலி did, he may give up captaincy and just be a player at that point of time. At which point I think it is a very logical expectation based on what they have done. Gill can potentially become the captain of the team. Even in the next maybe 18 to 20. நான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கில்ல கொண்டு வந்தது காரணம் கூட திஸ் இஸ் அ சான்ஸ் ஃபார் தெம் டு ட்ரை அவுட் கில் அண்ட் மேபி வேர்ல்ட் கப்ல வரப்போ வந்துட்டு தே கேன் லைக் புட் ஸ்கை as a player and bring in Gill and so see how his captaincy will do அப்படின்ற மாதிரி. I don't think they will change captaincy for World Cup, Dinesh. And the World Cup is coming right after this. I mean, February, March it is coming. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. Okay. I'm looking at it in the next 18 to 24 months time that can happen. But having said that, அதுல ரெண்டு பேரோட points I want to bring up. One வந்து Akshar Patel was the vice captain before this. Okay. What happened? Why has he been demoted? அப்படின்ற ஒரு கேள்வி அவர் மனசுல வரலாம். Especially because Delhi he became the captain and he did a fairly decent job also. So அவரோட மனசுல நான் ஏன் வைஸ் கேப்டன் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Another player who has been completely sidelined from the management perspective of the team பார்த்தோம்னா Hardik Pandya. He was the captain of the team and he lost his captaincy to Sky. He is captaining Sky in Mumbai Indians. Okay. Correct. So now he is not there at all in the whole leadership process அப்படின்றது வந்து I don't know why it has happened, but it has happened. So that is another point that is there. Perfect. So ஏஷியா கப் பத்தி பேசிட்டோம். இன்னொன்னு வந்து நம்ம வாசகர்கள் வந்து சில பேர் உங்ககிட்டயும் டைரக்டா கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் ஒண்ணே சொல்லிடுறேன் அது போறதுக்கு முன்னாடி. Sure.
இம்பாக்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து இந்த டீம்ல என்ன ஆகுதுன்னா, T20ல பாத்தீங்கன்னா இந்த டாப் 4 பேட்ஸ்மேன் தே கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த பவர் பிளே அதெல்லாம் இருக்கிறதுனால த கேப்பபிலிட்டி ஃபார் தெம் டு ஸ்கோர் இஸ் ஆல்சோ வெரி ஹை. அதனால இப்போ பாத்தீங்கன்னா we are not even talking about some players. Ruturaj, for example, okay, he's an open batsman again, but இடமே இல்ல அவருக்கு. அவரோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்ல he scored 120 odd runs against Australian attack. Okay, so but நம்ம பேச விட மாட்டேங்கிறோம். ஏன்னா எல்லா டீம்லயுமே இந்த டாப் 4 people நல்லா பண்றாங்களே தவிர இந்த மற்றவங்களுக்கு ஒரு இடம் இல்லாம போறதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். So we have talent to do, as I said, India ABC nu 3 team விடுறதுக்கு talent இருக்கு நம்மள்ட்ட. Unfortunately, some of these players they don't get a chance. Perfect. Okay. அடுத்து நம்ம டீம் அனௌன்ஸ்மென்ட் பத்தி போயிரலாம். விமென்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப I don't think there is much controversy இல்ல. ஏஷியா கப் மாதிரி அவங்கள போல இவங்கள போலன்னு யாரும் சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்ல விஷயம். பிளேயர் வேணா சொல்லலாம் நம்ம. The only person who I expected to be in the team, at least even if not in the playing 11, வந்து ஷஃபாலி வர்மா அப்படின்னு அவங்க இருக்காங்க. she is a top order batter and ரொம்ப ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அவங்கள வந்து கன்சிடர் பண்ணல இவங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இல்லாத போது பிரதீகா அப்படின்னு ஒருத்தங்க வந்து she scored brilliantly. I think she has been doing very well in the given chances that அவங்களுக்கு கிடைச்ச போது. அவங்க ஸ்மிருதி மந்தானாவோட at the top of the order she has been playing very well. So I think they have gone for the consistency of Pratika when compared with the explosive but not consistent Shafali Verma அப்படின்றது என்னோட ஃபீலிங். பட் whether she could have been in the 15 or not அப்படின்ற போது I thought she should have been there. அது ஒண்ணுதான் இல்லை. மற்றபடி I think that is also a strong team. அவங்க வந்து லேடிஸ் வந்து they have not done very well in World Cup so far. I think with this team hopefully they will break that jinx and we will see how they do in this World Cup. ஸோ ஒன்று வந்து வெர்மா சொன்னீங்க, வெர்மா வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்செட் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பூஜா வஸ்திராக்கர் அவங்களையும் வந்துட்டு ஸ்னப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம இந்த அளவுக்கு சரசரப்பு வரல, பட் அவங்களையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, சில பேர் they had to sit out அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். Correct. You can, at the end of the day, there are only 15 players, right? So we cannot do much about that, I guess. But yes, there are a few people who will get their chances if some of these selected players have not performed or are not performing. Maybe next time வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் அந்த of course the fear is going to catch up. இவங்கெல்லாம் யூஏஇ போய் லேண்ட் பண்ண பிறகு லெட்ஸ் டூ டெஃபினெட்லி அவங்க வந்து இந்த நெட்ஸ்ல விளையாடுறத பற்றியெல்லாம் அதை பார்த்துட்டு இன்னொரு இது ஸ்பெஷல் எடிஷன் போடலாம். பட் அந்த சமயத்தில் வந்து நான் இந்தியா ஸ்குவாடையும் கொஞ்சம் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐ மீன் இந்தியா விமென்ஸ் டீம் ஸ்குவாடையும் வந்துட்டு நம்ம என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். வித் தட் செட் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த ஃபிக்சர்ஸ் பற்றி இருந்த கன்ஃபியூஷன் தீர்த்து வச்சிங்க. அதே மாதிரி இந்த கான்ட்ரவர்சி பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுவும் தேங்க்ஸ் டு சிக்கு அண்ட் அஜித், அவங்களோட அந்த ஸ்பேட் நல்லா இருந்துச்சு. அது தவிர நம்ம இந்தியா ஸ்குவாட் விமென்ஸ் டீம் பற்றியும் பேசிட்டோம். ஸோ அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சர்ப்ரைசஸ் இல்லை. அண்ட் அகெயின் இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் when you compare to the World Cup for women. பட் வித் தட் செட் ஐ திங்க் ஏஷியா கப்பில் வந்துட்டு நீங்கள் திரும்பி சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் அவர் கப் டு லூஸ். லெட்ஸ் see எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனி க்ளோசிங் ரிமார்க்ஸ் ராஜேஷ் பிஃபோர் வி கோ? No, I think at the end of the day, again, lot of people are questioning 3-4 people, right? Shivam Dubai இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், கில்லியே கூட they are all players of quality. Okay, so you should not condemn them because some people who deserve a chance like Shreyas or Prasidh Krishna are not there. அது வந்து it is a surprising miss என்ன பொறுத்த வரைக்கும். But I don't think we should condemn these players just because they have been chosen over some of the other players. It's a very strong team. ஐ திங்க் கிறிஸ் சிக்கு சொன்னப்போ கூட அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, இது வந்து இந்த டீம் கண்டிப்பாக வின் பண்ணும், இது இட்ஸ் வின்னிங் டீம். பட் இதில் என்னன்னா செலெக்ஷனில் சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வித் தட் செட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் குவிக் கால். அதே மாதிரி டாக் ஜெயிச்ச சேனல் வாசகர்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் கால் பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு அட்லீஸ்ட் வில் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் த இந்தியா ஸ்குவாட் ஃபார் விமென்ஸ் டீம் அப்படின்னு பேசுகிறேன்.
தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.